பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அன்று ஒரு நாள் அன்னாள், எல்கானாவின் மனைவி அன்னாள், சீலோவில் இருக்கிற தங்கள் ஆலயத்திற்கு சென்று மன குமுறலோடு ஆண்டவரிடம் அழுது ஜெபித்தார்கள். ஆனா அவங்க ஜெபிச்சிட்டு இருந்தது யாருக்குமே கேட்கல. மன குமுறலோடு ஆண்டவரோடு பேசி தனக்குத்தானே பேசி பேசி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இத பார்த்த ஏலி, என்ன குடிச்சிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கியா, இந்த குடியை நீ விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்துல பெண்களும் குடிக்கிறது வழக்கம். இந்த காலத்திலையும் சில பெண்கள் குடிக்கிறது உண்டு. உடனே அன்னாள் சொன்னாங்க, ஐயா இல்லை இல்லை, நான் குடிக்கலை, என்னுடைய மனவேதனை அப்படி, என்னோட மன குமுறல் அப்படி, எனக்கு இருக்கிற கஷ்டம் அப்படி, அதனால நான் என்னோட தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணி மன குமுறலை சொல்லிட்டு இருக்கேன்னு. என்னன்னு கேட்கும்போ, எனக்கு குழந்தை இல்லை, அதனாலதான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அழுதுன்னு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று மனக்குமுறலோடு அழுது ஜெபித்த அன்னாளுக்கு ஆண்டவர் மனம் இறங்கினார், குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு அவங்க சாமுவேல்னு பெயர் போட்டாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு 5 குழந்தைகளை கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது அப்பா நாம் உண்மையாக மன குமுறலோடு ஒரு உண்மையான காரியத்திற்காக அழுது ஜெபிக்கும் போது, தேவாலயத்திற்கு சென்று ஜெபிக்கும் போது, நம்முடைய அப்பா நம்முடைய மன குமுறலை கேட்டு மனம் இறங்குவார், பொறுக்கவே மாட்டார். நாம் அழுகிறது அவர் தாங்கவே மாட்டார். நாம் உண்மையான ஒரு காரியத்துக்காக மன கசந்து அழுகிறதை அவர் தாங்க மாட்டார். நமக்கு அதற்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். ஆதலால் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டுமா, உண்மையான காரியமாக இருந்தால் நீங்க முழு மனதோடு ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். அது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தையின் வாயிலாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all. Always rejoice in the Lord. என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.